ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி கோதுமை மாவும் ரவையும் வச்சு சிம்பிளான ஒரு கொழுக்கட்டை பார்ப்போம் எப்படி செய்யலான்னு. அதில் கோதுமை மாவும் ஒரு 3 ஸ்பூன் அளவு ரவையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேங்காய் சில்லை பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு, பொரிகடலை இது 3ஐயும் சேர்த்து வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி பிணைஞ்சி பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுக்கிடுவோம். ஈஸியான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொதிக்க வச்ச வெள்ளை தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். இப்போ அடுப்பில் பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தை வச்சு பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி நல்லா ஒன்று போல் வச்சுக்கிடுவோம். பிடி கொழுக்கட்டையோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. இந்த கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு 10-15 நிமிஷத்துல வெந்துடும். 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணி இது செய்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் தாங்க ஆகும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொழுக்கட்டையும் நம்ம வாயில் நம்ம சாப்பிடும்போது அந்த தேங்காய் பல்லும், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, பொரிகடலை இது 3மே நமக்கு வாயில் மென்று திங்கும்போது நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.